ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் மனோஜோட ஷோரூம் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் தாங்க நடந்தது. எப்பவும் போல விஜயா பண்ணுற அலப்பறை தாங்க முடியல. மீனாவை அவமானப்படுத்துகிறாங்க. மீனா ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. ஆனால் நம்ம பாட்டி விஜயாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கங்க. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். எல்லாருமே ஷோரூம் கிளம்பி போயிட்டாங்க. விஜயாவை ரிப்பன் கட் பண்ண சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து விஜயா சொல்கிறாங்க, இருங்க ஒரு முக்கியமான ஆள் வரணும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரோட அந்த முக்கியமான ஆளுன்னு பார்த்தா நம்ம ஸ்ருதியோட அம்மா. அவங்கள பார்த்ததும் ஸ்ருதி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. எல்லாருமே வாங்க வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக ரிப்பனையும் கட் பண்ணிட்டாங்க. அப்போ அண்ணாமலை மீனாவை பார்த்து கேட்குறாரு, ஏமா உங்கள் அம்மா வீட்டில் யாருமே கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லை மாமா நான் யாரையுமே கூப்பிடல, வந்தாலும் சரி வராது மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட விஜயா அவங்க மட்டும் என்ன ஆக போகுது, இதை பார்த்து பொறாம தான் படுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்ட மீனா ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அண்ணாமலை விஜயா பயங்கரமாக திட்டுறாரு. மீனா எதுவும் கண்டுக்கதாமா, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாரு. அப்புறம் முத்து மீனா நீ மிக்ஸி வாங்கணும்னு சொன்னால, வா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இதுக்கு நடுவில் ஸ்ருதி அம்மா பெரிய ஏசி ஒன்று ஆர்டர் பண்ணிடுறாங்க. அது விலை 1.5 லட்சம் போல். உடனே விஜயா ஃபஸ்ட்டு பில்லு ஸ்ருதி அம்மா பில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி குதிக்கிறாங்க. மனோஜும் கூட சேர்ந்து ஆடுறாரு, ரோகிணியும் கூட சேர்ந்து ஆடுறாங்க. மீனா மிக்ஸி எடுத்துகிட்டு பில் போடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ விஜயா பார்த்துட்டு திரும்பி அவமானப்படுத்துகிறாங்க. இது எதுக்கு வாங்கிட்டு விலை 5000 ரூபாய் கூட வராது போல் அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க. மீனா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ முத்தே கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. ஏன் மீனா ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க வீட்டில் இருக்க மிக்ஸி சரியாக அறப்பட மாட்டேங்குது, அதனால தான் வாங்கலான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனாவும். சரி வா போகலான்னு சொல்லிட்டு மீனாவும் போகிறாங்க. நடுவில் பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி மனோஜ் கிட்ட, இங்கே பாருடா, இவ கட்டுற பூ சாமி மேலே போகுது, ரொம்ப கைராசியான பொண்ணு, இதுதான் முதல் பொண்ணின் மனசில் நினச்சிக்கிட்டு மிக்சிக்கு பில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் பில் போட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் பாட்டி விஜயை தனியாக கூப்பிட்றாங்க. தனியாக கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், மீனாவை அவமானப்படுத்தி பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லவும், நான் என்ன அத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா. எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன், அவள் ராசியில் பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நான் எப்போ அப்படி சொன்னேன், அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நீ சொல்லாமல் செய்கையிலே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு எதுவும் தெரியாத நினச்சிட்ருக்கியா, மீனாக்கு ஏதாவது ஒன்றா நான் நிற்பேன், அவளுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. நீ மனோஜை மட்டும் தூக்கி வச்சு ஆடிட்டுருக்கல, ஒரு நாள் கண்டிப்பாக அதுக்கு ஃபீல் பண்ணுவ பாரு அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அதுவும் உண்மைதாங்க, மனோஜ் ஒரு நாள் கை விட்டுட்டு போக தான் போகிறார், நம்மளும் பார்க்க தான் போகிறோம். இந்த மனோஜ் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பழைய எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது, வெளில போங்க அப்படின்னு சொல்லி துரத்திடுறாரு. புது எம்ப்ளாயீஸை உள்ளே இறக்குறாரு. பாவம் பழைய எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவர் மதிக்கவே இல்லை, அவங்களாம் துரத்தி விட்டுறாரு. எனக்கு என்னவோ இந்த பிஸ்னஸ் ஊற்றிக்கும் தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.